சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு பிரமாதமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். குடோன்ல இருக்கிறது யார், என்ன, ஏதுன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. சூர்யா தான் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து நம்ம துர்காக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் லிங்க் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சூர்யா கிட்ட வந்து துர்கா வந்து பேசுறாங்க. "இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் அங்க போவேன். சரியா 10 மணிக்கு போயிட்டு, அங்க ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்த கண்டிப்பா நான் எடுக்க போறேங்கிற" மாரி சொல்லிட்டு அப்படியே போறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோனே, நான் இது மாரி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அவங்க மூலியமா தான் அந்த குடோன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ப போறதுக்கு முன்னாடி அந்த ஆதாரத்த எடுக்கிறது யார், என்ன, ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நான் 9:30க்கே போப்போறேன். அப்படி 9:30க்கு போனேன்னா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல யார் என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிருவேங்கிற மாரி சொல்லிட்டு யோசிக்கும்போது, கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த வெள்ளை வேட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த கான்ஸ்டபிள், "ஐயா நான் பேசுறேன்யா, சொல்லுயா, துர்கா எதுவும் கண்டுபிடிச்சாளா?" "ஆமாய்யா, இன்னைக்கு சரியா ஒரு 9:30 மணி வாக்குல நம்ம துர்கா வந்து அந்த குடோனுக்கு போறாங்களாம். யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க கரெக்ட்டா வந்து 9:15க்கு வருவாங்கங்கிற மாரி இன்ஸ்பெக்டர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தகவல வந்து சொல்லிட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். டேய் சரியா 9 மணிக்கு நீங்க அந்த குடோனுக்கு வந்து போங்கடா. யார் வரா, என்ன வரான்னு பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு என் பையன் இருக்கிற இடத்துக்கே அவங்கள பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுருங்கடா. இந்த துர்காவும் அங்க தான் இருப்பாங்க. அத நினைச்சு தான் வந்து எங்களுக்கு பதட்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசும்போதே, "நான் தான் இருக்கேன்ல. அப்புறம் என்னடா உங்களுக்கு கவல? போங்கடா. ஆக வேண்டிய வேலைய பாருங்கடான்னோனே, சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. நம்ம சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. துர்கா சும்மா சொல்லியிருக்காளா? இல்ல ஏதாவது ஒரு ஆதாரம் உண்மையா இருக்குமா? அப்படி என்ன ஆதாரம் இருக்க போகுது? ஒண்ணும் புரியலையே! பேரதிர்ச்சியா, பாட்டமா இருக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சூர்யா, போனா மாட்டிப்போம். போகலனாலும் மாட்டிப்போம். துர்கா உண்மைய சொன்னாளா? பொய் சொன்னாளான்னு இப்ப நமக்கு யூகிக்க நேரம் இல்ல. எப்போதும் போல அவ திட்டம் போட்டது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுபடியே நம்ப போனா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துறலாம். அப்படி என்ன ஆதாரம் இருக்குன்னு நம்மளால தேடி கண்டுபிடிக்கணும்னா, 9 மணிக்கே போகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சூர்யா மாட்டுக்கும் போறாங்க கார்ல ஏறி. துர்காவும் வேக வேகமா வந்து 9:30க்கு வரேன்னு சொன்னா நம்ம துர்கா, கரெக்ட்டா 9 மணிக்கே வந்துடுறாங்க. உடனே அந்த வெள்ள வேட்டி ஆளுங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம துர்கா வந்து இருக்கிறத வந்து பார்த்த உடனே, அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க மாட்டுக்கும் அமைதியா வந்து நிக்கிறாங்க. என்னடா 9:30க்கு வருவாங்கன்னு சொன்னாங்க அந்த அதிகாரி. கரெக்ட்டா 9 மணிக்கு நம்ப வர டைமுக்கே வந்துட்டாங்க. யார் வரான்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு, அவங்களும் அமைதியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில சங்கரபாண்டி வரதான் போறாப்ல. ஆனா இந்த விஷயத்திலயும் மாட்டிக்க தான் போறாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்கா அந்த இடத்துல. சூர்யா மாசா கார வந்து நிப்பாட்டுறாங்க. என்னது கார பார்த்தா நம்ம வீட்டு கார் தான் தெரியுது. ஆனா வரது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, டிப் டாப்பா நம்ம சூர்யா தான் இறங்குறாங்க. இறங்கறதுக்கு முன்னாடியே முகத்துல கர்ச்சீப் வந்து கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஆலமரத்துக்கு பின்னாடிலேருந்து நம்ம துர்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! யார் இது? பார்க்கறதுக்கு வந்து டிப் டாப்பா இருக்காப்லயே! இவர பார்த்தா நிச்சயம் சங்கரபாண்டி மாரிலாம் தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. யார் இந்த நபர்? நம்ம முன்னாடி போய் நின்னுட்டா நிச்சயம் கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. யார் என்ன ஏதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போதே, அந்த வெள்ள வேட்டி ஆளுங்களும் வந்து பார்க்குறாங்க தூரத்துலேருந்து. என்னடா! யார்றா இவங்க? சுத்தமா வந்து புரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களும். தாரா வந்து யோசிக்கிறாங்க. "ஏய்! யார்றா இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்து போறா?" "சிஸ்டர் நான் தான் எப்போதும் குழம்புவேன். மத்தவங்களையும் குழப்புவேன். அப்படி இருக்கும்போது, அங்க யார் இருந்தா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "துர்கா இல்லாட்டி நம்ம முன்னாடி எதுக்குடா இதெல்லாம் பேசுறா? ஒருவேளை நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு காரணத்த கண்டுபிடிச்சிருவாளோ?" "நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல சிஸ்டர். ஆனா அவ ஆதாரம் ஆதாரம்ன்னு சொல்றப்பலாம் எனக்கு வேற என்னமோ தான் கேட்குது." "என்னடா கேட்குது? உள்ள தூக்கி வச்சுருவாளோ?" அப்படின்னு தான் தோணுதுங்கிற மாரி சொன்னோனே, "நீ என்ன பாட்ட போட வைக்காம விடமாட்ட போல இருக்கே! அமைதியா இருடா! அவள்லாம் எதுவும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் எப்படா கிடைக்கும்? இந்த விஷயத்திலேயே துர்காவால எதுவும் கண்டுபிடிக்க முடியாம நிக்கிறா. 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததே. கரெக்ட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்ததெல்லாம் நிச்சயம்லாம் கண்டுபிடிக்கலாம். வாய்ப்பே இல்ல. அது மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தாரா. நடந்துச்சுன்னா சரிதான். ஆனா அவளுக்கு தான் தெய்வீக சக்தியெல்லாம் இருக்கே! அதனால நம்ப ஏதாவது விட்டு போன ஆதாரத்த கொண்டு வந்து சாமியே கொண்டு வந்து குடுத்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே, தூக்கி வாரி போட்டுருது நம்ப தாராக்கு. "டேய்! நீ சும்மானே இருக்க மாட்டியா? என்ன சிஸ்டர் பண்றது? நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற" மாரி அந்த இடத்துல யோசிக்கும்போது, "சரி, சரி அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப தாரா. உடனே சங்கரபாண்டி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்? என்னவா இருக்கும்?
ஏன் துர்கா நம்ம முன்னாடி வந்து பேசுனா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி சோபால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாசினி வந்து கேட்குறாங்க, "என்ன சித்தப்பா? ஏதோ பலமா யோசிக்கிற மாரி தெரியுது." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது." "ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாரியும், நீங்க யோசிக்கவே தெரியாம இருப்பீங்க. என்கிட்ட சொன்னா கரெக்ட்டா இருக்கும்ல." "அதுவா ஹாசினி? இந்த வடை இருக்குல்ல, இந்த வடைய எப்படி சாப்பிட்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து ஹாசினி வந்து திட்டிட்டு அங்கேருந்து போறாங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம் பாரு. வடைய இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றணுங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தா, இவ எடுத்து சாப்பிட்டுட்டு போறாங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து காமெடியா வந்து யோசிக்கிறாங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப எதிலயோ வந்து இடிச்சுக்கிறாப்புல. உடனே ஸ்லிப் ஆகி கீழ விழுவுறாரு. அவர் கட்டியிருக்கிற முகமூடி கீழ வந்துருது. இத வந்து பாத்துர்றாங்க நம்ப துர்கா. என்னடா அது சத்திய சோதனையா இருக்கே! அப்பன்னா இத்தன நாளா வந்து நம்ப இவர தான் தேடிட்டு இருந்தோமா? இவரு தான் காரணமா? இப்ப நம்ப என்ன பண்றது? இவர கூட்டிட்டு போறதா? இல்ல இவர் தான் எல்லா ஆதாரமும் வந்து வச்சிருக்காரா? எனக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தாராக்கும் நம்ப வெள்ள வேட்டிக்கும் தான் சம்மந்தம் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா என் வீட்டுக்காரருக்கும் வெள்ள வேட்டிக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கலையே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேங்கிற மாரி நம்ம துர்கா மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சூர்யா தான் இங்க நான் பார்க்க போறேங்கிற விஷயத்த என்னால ஜீர்ணிக்கவே முடியலையே! இப்ப இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நியாயப்படி நிக்கிறதா? இல்ல என் புருஷன காப்பாத்துற பாசப்படி நிக்கிறதா? எது முக்கியம்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சூர்யா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இது மாரிலாம் நடந்திருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி சத்திய சோதனையில வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப துர்கா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. இனிமேட்டு நம்ம துர்கா என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.